சென்னைக்கு வந்து அந்த கார் தொழிற்சாலைக்காக வேலைக்கு வரேன். சின்ன வயசுல 17 வயசுல வந்து ஓ சேர்றேன். சரி. அப்படியே போகுது, ஒரு 10 வருஷம் போகுது. அதுக்கப்புறமா வந்து கம்யூனிசம், யூனியன், ட்ரேட் யூனியன் அப்படிலாம் போய் போராட்டம், தொழிற்சங்க அங்க தொழிற்சங்க நிறுவனத்துக்காக போராட்டங்கள் பண்ணி பணி நீக்கம் செய்யப்பட்டு, அதுக்கப்புறமா வந்து நிறைய போராட்டங்கள், வேலை நிறுத்தங்கள், சாலை மறியல். ஒரு இடதுசாரி அவதாரம் வேற. இடதுசாரி தான் அவதாரமே இடதுசாரியா இருந்தது. ஒரு 10 வருஷம் போராடி பார்த்துட்டு அவங்களுடைய கொள்கைகள்ல நிறைய முரண்பாடுகள் கூட இருக்கிறப்ப தெரியுது. பக்கத்துல இருந்து பாக்குறப்ப தெரியறதுனால இந்த முரண்பாடுகள் நம்ம பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க முரண்பட்டு போறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத. நம்ம உலகத்தை திருத்த வரல. என் வாழ்க்கையை நான் பணம் வச்சிருக்கேன் இல்லைங்களா. நான் என்னுடைய மொத்த சொத்தையும் வித்து அடமானம் பண்ணி கேம் விளையாடுற மாதிரி நான் வந்து மொத்தமா என்னுடைய எல்லா வாழ்க்கையும் அடமானம் வச்சுட்டு நான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன். இந்த கேம் ஆடுற அளவுக்கு இந்த ஒருத்து என்னுடைய வாழ்க்கை அடமானம் வைக்கிற அளவுக்கு அங்க ஒருத்து இல்ல அப்படின்னு மித வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து என்ன அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு உலக தத்துவமா இருக்கலாங்க. இப்ப எனக்கு ஏதாச்சும் போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா நான் 4 கம்பெனிக்கு யூனியன் லீடரா வேணா இருக்கலாம் இடதுசாரின்ற பேர்ல. நான் வந்து தொழிலாளியாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய வறுமையை பணையம் வச்சுக்கிட்டு குடும்பத்தினுடைய எல்லாத்தோடையும் போராடிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம எதுக்கு நம்ம வாழ்க்கையை தொலைக்கணும். நான் சொல்றது ஆரம்ப காலத்துல 17 வயசுல நான் வேலைக்கு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன செய்யறோம், நானும் தான் ஃபர்ஸ்ட் வந்து வேலை கிடைச்சா போதுன்னு வரும். அதுக்கப்புறம் வேலை கொடுத்தோடனே பங்கு கேட்கிறோம். ஓகேங்களா. இந்த குணம் எனக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து என்னோட உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எவனும் சொல்லாதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு சம்பளம் என்ன கிடைக்குதோ நான் அதுக்காக நான் வந்தேன். ஆரம்பத்துல வரும்போது எனக்கு வந்து காரணம் என்னன்னு தெரியாது. அவன் தான் எனக்கு காரணாலே சொல்லித்தரான், மெக்கானிசம் என்னன்னு சொல்லித்தரான், அவன் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறான், அவன் தான் எனக்கு சோறு போடுறான், அவன் தான் எனக்கு வாழ்க்கையை கொடுக்குறான், எல்லாமே பண்றான். ஒரு காலத்துல வந்து நீ அடிமையாக்கப்படுற, சுரண்டப்படுற, முதலாளித்துவத்தால் சுரண்டப்படுற, கோடிக்கால் பூதம் உன்னை சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ தப்பு நடக்குது போலக்குதுன்னு பயம் வருது. சரி, நம்ம புரட்சி புண்ணாக்குன்னு ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு வாழ்க்கை பறிபோகும் பொழுது நான் வந்து தனியால வரல, ஒரு 110 பேருக்கு பக்கமா நாங்க டிஸ்மிசல் ஆனோம். அந்த 110 பேர் டிஸ்மிசல் ஆனதுல நிறைய பேருக்கு கோர்ட்டு வழக்கு, பஞ்சாயத்து, அப்படி இப்படின்னு போய் நிறைய வழக்குகள் போய் அதுலயே நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி கடைசியில நம்மளுக்கு இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெளியே வந்துட்டு நான் என்னுடைய வேற வேலைகள், எனக்கு கார் மெக்கானிக் தெரியும், நிறைய வேலைகள் பார்க்கும்பொழுது கடைசியில் தெரிஞ்ச தொழில செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்குள்ள